ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஊக்கமும் உற்சாகம் தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக இமிடியேட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் அது எங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அதாவது என்னுடைய சின்னம்மா பொண்ணு சித்ராவை நான் எப்படி கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் மோகன், உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஈவினிங்காக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவள் வாக்கிங் கூப்பிட்டு போனாள். நானும் வேறு வழி இல்லாமல் அப்படி அவள் கூட போகலைன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாள். அது மட்டும் இல்லாமல் சின்னம்மா பாவண்டா அவள் கேட்குற ஆசையாக அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால அழைச்சிட்டு போனால் அங்கே போய் தான் அவள் தண்ணி தொட்டில் போய் குதித்த பிறகு ஒரே குளிருதுன்னு சொல்லிவிட்டு என் மேலே கை போட்டுக்கிட்டு ரொம்ப குளிருது, சாரலாக இருக்குன்ட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வானம் நம்மளை விட்டு சூரியன் விடைபெற்றுக்கிட்டே இருந்தது. இருட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. அது வெளியில் அது அவுட்புட் ஆகுது, இது இன்புட் ஆகுது. அந்த இருட்டு நேரத்தில், அதாவது அந்தி சாயிற நேரம்னு சொல்லுவாங்க, அப்படி அந்த நேரத்தில் அவள் என் மேலே தோல் மேலே கையை போட்டுட்டு வந்தாள். அந்த சாரல், அந்த குளிர், அதை தாண்டி அவள் உடம்புலேருந்து அது இதமான சூடு என் உடம்புல பாஞ்சுது. அப்போ என்ன அறியாமலேயே தங்கச்சிங்கிறத தாண்டி அவள் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பம், இனம் புரியாத அது காதலா, அன்பா, இல்லை அது வேறு ஏதாவதா அப்படின்னு அதுக்கு மொழிபெயர்க்க தெரியாத ஒரு உள்ளுணர்வு, ஒரு விதமான ஒரு கிளர்ச்சி, எனக்குள்ளேயே உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகம் எழுச்சி பார்த்த மாதிரி இருந்தது. என்னையே நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நமக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில், ஏய் மோகன், என்னடா பண்ணுற? ஏதோ அடிக்கடி நீ அப்பப்போ இங்கேருந்து வேறு ஒரு வெளி உலகத்துக்கு போயிடுறியா? அடிக்கடி அப்படியே மௌனமாயிடுறியா? நான் மௌன சாமியார் ஆகிட்டியா? அப்படி சாமியார் ஆனாலும் எனக்கு ஏதாவது வரம் கொடுடா அப்படின்னு நக்கல் பண்ணான். ஏய், உன்னால் தாண்டி எனக்கு எல்லா பிரச்சனையும், எனக்கே குளிருது. நீ என்ன பண்ணுற? உன்னோடைய ஈரத்தை கொண்டாந்து என் மேலே இடிக்கிற. எனக்கு இன்னும் குளிருதில்ல. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போ தாண்டி ஊருக்கு போவ அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு சித்ரா என்ன சொன்னான், அது எப்படிடா உடனே வந்தவொடனே ஊருக்கு போவாங்க? இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. உன்னை வச்சு செய்யாமல் எப்படிடா ஊருக்கு போவேன்? இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது, இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அப்படின்னா. என்ன தாண்டி சொல்கிற? நீ சொல்கிறது சரியாக சொல்கிறியா, இல்லை தப்பாக சொல்கிறியா, இல்லை தெரிஞ்சு சொல்கிறியா, தெரியாத மாதிரி தெரிஞ்சு சொல்கிறியா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. லூஸு, நான் தான் சொல்கிறேன்ல உன்கிட்ட, இன்னும் நான் சுற்றி பார்க்க வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது. அதனால தான் அனுபவிக்க வேண்டியது நிறைய விஷயம், அங்கே போய் என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் உனக்கு நிறைய வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் வாங்கிட்டு போக வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான்டா சொன்னேன் அப்படின்னு. நீ சொல்கிறது எனக்கு அடிக்கடி புரிய மாட்டேதுடா பாட்டி விடி. கொஞ்சம் நெஞ்சம் இருந்த படிப்பும் போயிடும் போல இருக்குது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். என்னடா நாளே படாத பாடுங்கிற? இன்னும் பட வேண்டியது நிறையா இருக்குது, வாடா அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு தட்டை தட்டினேன். கொஞ்ச நாச்சும் அண்ணனா என்னை ட்ரீட் பண்ணு அப்படின்னு நான் கேட்டேன். இந்த பாருடா, நானாக கூப்பிட்டா தான் நீ அண்ணன். நீனா கேட்டு என்னை அண்ணனா கூப்பிடுங்கிறத. அண்ணனாக இருந்தானா தம்பியாக இருந்தானா? நீ ஒரு ஜென்ஸு, நான் ஒரு லேடிஸ், அவ்வளோதான்டா கான்செப்ட். இதாண்டா வேர்ல்டு கான்செப்ட்டு. நீ புதுசாக நான் அண்ணன் பிரதர்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்கிள்னு சொன்னால் சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான். அப்போ எந்த அங்கிளை எடுத்துக்கிறது, எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டா. அவளுக்கு என்னால் பேசி பதில் சொல்ல முடியல. சரி, ஒரு ஏடியா வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் பார்த்திங்கன்னா சித்தப்பா, சித்தி, இன்னும் எங்கள் சித்தப்பா, அம்மா எல்லாம் இருந்தாங்க. ஒரே அரட்டை கச்சேரி ஓடிக்கிட்டே இருந்தது. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வாடா மொட்டை மாடிக்குன்னு கூப்பிட்டா. நான் வரல, நான் வரப்போறியா இல்லையா அப்படின்னா. சரின்னு என்னை ஒரு தட்டு தட்டிகிட்டே போனால். 2 பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே மேலே போனோம். மொட்டை மாடி 3rd ஃப்ளோரில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவள் வேறு மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு அவள் மேலே கொஞ்சமாக அவன் மேலே ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிட்டு. அது எதனால் வருது, ஏன் வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னால் அதை அதுக்கு முழுசாக உருவம் கொடுக்க முடியல. நான் அமைதியாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவள் லண்டனில் எப்படி காலேஜ் படித்தது, அங்கே உள்ள அவளுடைய பாய் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சூப்பராக சொன்னான். அங்கெல்லாம்
டேட்டிங் அப்படி வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம், இப்படி பேசிட்டா பயங்கர கெத்தாக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏய் என்னடா லூஸு மாதிரி பேசுகிற, ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது என்னடா ஒரு பெரிய மேட்ரு, நினச்சா போய் ஹாய்னு பேச போகிறோம், அவன் நினச்சா என்கிட்ட ஹாய்னு பேச போகிறான், இதில் என்ன மேட்ரு அப்படின்னு. இல்லை அப்படிலாம் பேசுனாங்கலாம் தப்பாக நினைப்பாங்க. என்ன தப்பாக நினைப்பாங்க, 2 பேருக்குள்ளே வேறு மாதிரி என்னமோ, 2 பேருக்குள்ளே வேறு மாதிரினா என்ன, 2 பேருக்குள்ளே இல்லீகலாக ஏதோ கான்டாக்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இல்லீகலா அப்படின்னா. அதுக்கு மேலே எனக்கு வந்து விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏய் லூஸு, அப்படிலாம் 2 பேரும் பேசிட்டா எல்லாம் ஆயிடுன்னு கிடையாது. அங்கெல்லாம் எல்லாருமே ஜோவியலாக பேசுவாங்க, அதுக்காக எல்லாமே செஞ்சுடுவாங்களா, எல்லோரும் தப்பாக நடந்துருவாங்களா, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் தான். இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி மூடி வைக்கிறதுனால தான்டா நிறையா தப்பு நடக்குது. அங்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீடம் பேடாக இருக்கனால யாருக்குமே அப்படி ஒரு மோட்டிவேஷனே வராது. அப்படி வந்தால் ஓப்பன் ஹார்ட்டாக சொல்லிவிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம கல்ச்சரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்பா அம்மாலாம். அதனால் நாங்கள் அந்த ஒரு கான்செப்டே வளர்ந்ததுனால எங்களுக்கு அந்த மாதிரி மோட்டிவேஷன் வராது. பட் உங்களை மாதிரி எனக்கு கூச்சப்பட தெரியாது. நான் யார்கிட்ட வேணாலும் நினச்சேன், அந்த ஊரில் உள்ள யார்கிட்ட வேணாலும் போய் பேசுவேன். அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுடா. இதெல்லாம் வந்து நீ தப்பான புரிதல். ஒருத்தவங்களுக்கு வந்து சும்மா பேசுகிறதுனால அவங்க மேலே வந்து ஒரு இம்ப்ரெஸ் வந்துடாது, அவங்க மேலே வந்து வேறு மாதிரியான ஒரு சிந்தனை, ஒரு தூண்டல் வந்துடாது. அதெல்லாம் வந்து உள்ளுணர்வாக அந்த ஃபிசிக்கலாக மென்டலாக நம்ம தூண்டணுண்டா. இது வந்து அதுக்கு அப்பாற்பட்டது. இதை வேறு மாதிரியான ஒரு சம்பிரதாயத்தில் இங்கே சொல்லி முடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானோன்னு தோணுது. நம்மளும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எல்லார் மேலேயும் நமக்கு ஒரு ஃபெய்த் வரலையே, ஒரு ஈர்ப்பு வரலையே, வேறு மாதிரி தோணலையே, இல்லை நம்ம நெருக்கமாக பழகாதனால அப்படி தோணலையே அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் இருந்தாலும் அப்படி சொல்லும் போது கூட என்னை அறியாமலே என்னுடைய கண்கள் அவளுடைய உடல்களை வந்து திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தது. அது நான் கண்ட்ரோல் பண்ண என்னை மீறிட்டு என்னுடைய அந்த விழி அவளுடைய உடல்களை வந்து அப்படியே நோட்டமிட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு அது பூரிப்பாகவும் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான அனுபவம் இருந்தது. ஒரு கால் நானே என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம அதிகமாக பெண்கள்கிட்ட பேசாதனால அப்படி தோணுதோ, நம்ம நிறையா பேர் பொண்ணுங்கள்கிட்ட வந்து பழகாதனால நமக்கு வேறு மாதிரி இவள்கிட்ட ஃபீல் ஆகுதோ அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் இதுக்கு எதுக்குமே என்னால் விடை சொல்ல முடியல. விடை சொல்கிற மாதிரியான மனநிலையிலையும் நான் இல்லை. அவள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா, நக்கலாக கிண்டலாக பண்ணான். நான் சொன்னேன், இங்கே பாருடி, நான் கொஞ்ச நாச்சும் வந்து ரெஸ்பெக்டோடு பேசி சித்ரா, நான் எப்படியா இருந்தாலும் உனக்கு பிரதரு, நீ எனக்கு வந்து ஒரு சிஸ்டரு, அதுக்கு நமக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அது உதட்டளவில் தான் சொன்னேன், ஒரே உள்ளத்தளவில் எனக்கு சொல்ல முடியல. உள்ளத்தில் வந்து வேறு என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருந்தது. அது எங்கெங்கேயோ ஓடுது. இங்கேருந்து கிளம்பி அமெரிக்கா ஓடுது, அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்து ஆஸ்திரேலியா போகுது, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதனால் என்னால் அது வந்து முடியல. இருந்தாலும் நம்ம சொல்லாமல், ஏன்னா அவளோட நான் மூத்தவன், ஒரு 4-5 வயசு, அதனால் நான் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லணுமே. மோகன், நீ ரொம்ப குழம்பி இருக்க, குழம்புன குட்டையில் வந்து மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இதெல்லாம் யார்டி உனக்கு சொல்லி கொடுத்தா? நீ இப்போ லண்டனில் தான் பிறந்தியா, இல்லை இங்கே கிராமத்து காட்டூரில் பிறந்தியான்னு கேட்டேன். ஏய், நான் பிறந்தது லண்டனாக இருக்கலாம், ஆனால் என்னை வளர்த்தது தமிழ் மண்ணு தானே. அவங்க எப்படி சொல்லி வளர்ப்பாங்க? அவங்க சொல்கிறதுலாம் வீட்டில் பேசி எனக்கு ரிப்பீட் ஆகிட்டு. இன்னும் சொல்ல போனால் இங்கே உள்ளவங்களோட அப்ராடில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கெல்லாம் ரொம்ப தமிழ் பற்று அதிகமாக இருக்குண்டா. அட லூஸு, நம்ம நாட்டோட அருமை, நம்ம ஊரோட அருமை வெளியூருக்கு போன பிறகு தாண்டா தெரியும். அதனால் அங்கே தேடி போய் நம்ம ஊருக்காரவங்க இருக்காங்கன்னு பேசுவாங்க. அது இங்கேனா எதிரியாக பார்ப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாதுனாலாம் அப்பா அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாவ், பரவாயில்லையே, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை ஒன்று ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் பிடிச்சிருந்தா, அப்போ என்ன பிடிக்கலையா அப்படின்னா, ஏய் உன்னை வந்து ஒரு அளவுக்கு மேலே எனக்கு பிடிக்குதுடி, அது எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்ல புரியல. அது இதுக்கு மேலே சொல்ல ஆரம்பித்தா அது வந்து ஒரு சிஸ்டர் பிரதர் உறவை தாண்டிடுமோன்னு பயமாக இருக்குது. ஏய், அதை பற்றி நீ ஏன்டா ஒரி பண்ணுற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. என்ன உனக்கு பிடிச்சிருக்காடி அப்படின்னு நான் கேட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதுக்கு ஏன் என்னான்னு ரீசனே தெரியல. இல்லை ஒரு கால் நீ இப்படி கூச்சப்படுறதுனால எனக்கு பிடிக்குதா, இல்லை நீ எரிச்சல் படுறதுனால பிடிக்குதா, இல்லை நீ சங்கோச்சப்படுறதுனால பிடிக்குதா, இல்லை எந்த பொண்ணுகள்கிட்டையும் பேசாமல் இருக்கியே அதனால் பிடிக்குதா அப்படின்னு எனக்கு அதுக்கான விளக்கம் புரியல. நீ இப்படி ஒதுங்கி நிற்கிறது எனக்கு ரொம்ப உசுப்பேற்றுது அப்படின்னு சொன்னான். என்ன தாண்டி உசுப்பேற்றுதுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது, வார்த்தையால் சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லைன்னு. உனக்கு வார்த்தை இல்லையா? என்னடி சித்ரா சொல்லிட்ட, உனக்கே வார்த்தை இல்லைன்னா நான் எங்கே போய் முட்டிக்கிறதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். என் மேலே வந்து முட்டிக்கேன் அப்படின்னு சொன்னான். ஏய் என்ன உளற அப்படின்னா, என் மேலே நீ முட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டா. முட்டக்கூடாதா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா. என் மேலே நீ சாஞ்சிக்கக்கூடாதா, என்ன நீ இடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். ஏய் நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு பிரதர்,
டேய் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் உன்னை வேறு மாதிரி வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னா. நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லைடி அப்படின்னேன். நான் வந்து இதுவரையும் ரொம்ப கண்ணியமாக இருக்கிறேன், நான் லண்டனில் வளர்ந்தும் கண்ணியமாக வளர்ந்துட்டேன், அப்படி வளர்த்துட்டாங்க. ஆனால் என்னை எல்லாம் தாண்டி என்னை வந்து நடந்துக்க வச்சுக்காத, என்னுடைய கட்டுப்பாடை நான் மீற ஆரம்பிச்சிருவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். என்ன தாண்டி நீ மீறிடுவ அப்படின்னு நான் கேட்டேன். நான் அப்புறம் வேறு மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னா. நீ பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயமும் இல்லை, நான் ஒரு பிரதர் நீ ஒரு சிஸ்டர் அப்படின்னு திரும்ப உதட்டளவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு ரொம்ப வேகமாகவும் கோபமாக ஆகிட்டு, டேய் ஐ லைக் இட், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குதுடா, உன்னை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன்டா, அதை என்னால் உன்கிட்ட சொல்ல முடியலடா, அந்த தவிர்ப்புகளை என்னால் உன்கிட்ட பகிர்ந்துக்க முடியல. நான் எப்போ ஊருக்கு வருவேன், லண்டன்லேருந்து இங்கே ஊருக்கு போகிறோம், இது மாதிரி பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம், பெரியப்பா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லும்போது எனக்கு என்ன மாதிரியாமல் என் லைஃப்பில் நான் ஒரு பதட்டமாகவோ, ஒரு மாதிரி டென்ஷனாகவோ, ஒரு மாதிரி பரபரப்பாகவோ, ஒரு ஆவலோ, ஒரு தேடலோ எனக்கு இருந்ததே கிடையாது. எல்லாமே அங்கே ஓப்பன் ஹார்ட்டாகவே இருந்ததுனால. ஆனால் அதையும் தாண்டி அது ஜெனட்டிக்காக இல்லை பாரம்பரியமாக என்னை வளர்த்ததுனாலே என்னன்னு தெரில, ஏதோ ஒரு தேடல். அந்த தேடலுக்குள்ளே நான் நுழைஞ்சு பார்க்கும்போது மோகன் என்னுடைய ஆழ் மனசு ரிப்பீட் ஆகிட்டே இருந்தது. நானே ஒரு கணம் நெரிசி இழுத்து போனேன். ஏன் மோகன்கிறது நம்ம அண்ணன் தானே, அவன் ஒரு சும்மா சுற்றிட்டு கிடப்பானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டி எனக்குள்ளே ஏதோ உன்னுடைய பேரை என் ஆழ் மனசில் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருந்தது. ஏன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு. எனக்கு அப்படி தாண்டி இருக்குது, ஒரு தங்கச்சை தாண்டி ஒன்றுக்கிட்ட எனக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்குது. அது ஏன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நம்ம அப்படி தேடுறது தப்பா, இல்லை நீ நினைக்கிறதான் தப்பா, இல்லை நான் நினைக்கிறதான் தப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. இது நம்ம சமூகத்துக்கு அப்பாலான ஒரு சிந்தனையாக எனக்கு தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னேன். சமூகம்னு பேசி இங்கே இது என்ன பட்டிமன்றமா, தயவுசெய்து அது மாதிரி பேசுகிறத நிறுத்து அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி அஃபெக்ஷனாக இருந்தது, ஒரு மாதிரி ஃபெய்த்தாக இருந்தது, அவன் மேலே ரொம்ப லைக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொன்னான். எனக்கு தான் சித்திரா உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது சரியாக தப்பான்னு, சரி தப்புன்னு செய்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு ப்ராக்டிக்கல் கிடையாது, தியரிட்டிக்கல் கிடையாது, இது ஒன்றும் ஒரு பொருள் கிடையாது. இது நம்மளை அறியாமலே நம்ம தூண்டுறது. இதுக்கு ஒரு திறவுகோல் கிடையாது. ஒன்றை நான் மிரட்டல, ஒன்றை நான் ஃபோர்ஸ் பண்ணல, என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணல. நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. நமக்குள்ளே ஒரு எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம இந்த கல்ச்சரோட டீப் அண்ட் டெப்த்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால், எனக்கு அவன் மடியில் படுத்து அவகிட்ட ஆசுவாசப்படுத்தணும் போல தோணுச்சு. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அப்போ எனக்கு அதனால் அதை தடுக்கவோ, அதை மீறி நிற்கவோ முடியல. நானும் என்னை அறியாமலே என்னையே நான் சரண்டர் பண்ணேன். அப்படியே 2 பேரும் எவ்வளோ நாளி ஒருத்தவங்க மடியில் ஒருத்தவங்க படுத்திருந்தோன்னே எனக்கு தெரியல. அது அப்படியே ஒரு சம்டைம் அப்படியே எங்களுடைய மௌனமாகவே அந்த டைம்லாம் கரைஞ்சி போனது. திடீர்னு துடிச்சு பிடிச்சி, ஐயோ டைம் ஆகிடுச்சிடி, கீழே தேடுவாங்களே அப்படின்னு துடிச்சு பிடிச்சேன். அப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு போகணுமா கீழே அப்படின்னு கேட்டா. ஆமாம் அப்படின்னேன். சரி வா அப்படின்னு மனசு தொடரும்.